நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் மெக்கானிக்கல் இன்ஜினியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மெக்கானிக்கல் டிசைன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஜாப் செக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், டாட்டா, மஹேந்திரா, பெல்லு, இந்தியன் ரயில்வேஸ். அப்புறம் கேரியர் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி அனலிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங். மெட்டலர்ஜிக்கல் பேசிக்ஸ் பார்த்திங்கன்னா இது கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் தான் பேசிக் சப்ஜெக்ட்டு. மெட்டலர்ஜி இன்ஜினியரிங் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஜாப் செக்டர் டாடா ஸ்டீல்ஸு, செயிலு, ஜேஎஸ்டபிள்யூ, ஜிந்தால், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நேனோ மெட்டீரியல்ஸ், லைட் வெயிட் அலாய்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸு. ஜாப் செக்டார் பார்த்திங்கன்னா டயோட்டா, பஜாஜ், டாடா ஸ்டீல்ஸு, டிஃபென்ஸ், டிஆர்ஓலையும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இண்டஸ்ட்ரி 4.1 ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அதுதான் ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நித்தி ஆயோக் வெப்சைட்டில் இதெல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபீல்டுக்கு உண்டான நீங்கள் படிப்புக்கு ஏற்ற ஃபீல்டுக்கு உண்டான ஜாப் செக்டார் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. பேசிக் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸு. டெக்ஸ்டைல்னாவே உங்களுக்கு திருப்பூரில் இருக்கிறவங்களே நிறையா பேர் தெரியும். டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன், கார்மெண்ட் டிசைனிங், ஃபேப்ரிக் டெவலப்மெண்ட்டு. ஜாப் செக்டார்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா ரேமண்டு, ரிலையன்ஸு, அரவிந்த் மில்ஸு, இவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொன்ன பிராண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓனாக இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்கன்னா கிடையாது. யாரோ ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டார்ட் அப் கிட்ட இவங்க ஆர்டர் கொடுத்து அவுட் சோர்சிங் மூலிமா தான் இவங்க இந்த இதை எடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் அவுட் சோர்சிங் முறையில் கொடுப்பாங்க. அவுட் சோர்சிங்னால் வெளியே இப்போ என்னோடய பிராண்டு போட்டு எனக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடு அப்படிங்கிறது அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கேரியர்ஸ் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டிசைனிங், குவாலிட்டி அனாலிஸ்ட்னு இருக்குது. அப்புறம் முக்கியமாக இது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் டெக்ஸ்டைலுக்கு தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நல்ல ஒரு ஜாப் செக்டார் இருக்குது பிஎஸ்ஜி காலேஜில், கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜில். நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி. எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஜாப் செக்டார் பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, யூஎன்இபி, அப்புறம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ். ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி தான். க்ரீன் எனர்ஜின்னு போயிட்டிங்கனாவே பயோஃபியூயல், பேட்ரி டெக்னாலஜி, இதை பற்றின இதுதான் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க இப்போ இது எல்லாமே நான் பார்த்தது பார்த்திங்கன்னா பேசிக்காக நான் ஒரு வெப்சைட்லேருந்து எல்லாம் எடுத்து உங்களுக்கு அலைன் பண்ணி சொன்னது.